இப்பத்துல இருந்து சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி பூரி ஜெகநாத் கோவில்ல மர்மமான ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே பூரி ஜெகநாத் கோவில் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. 2015 ஜூன் 15 இந்த கோவில் இருக்கிற பூரின்ற ஊர்ல ஒட்டுமொத்தமா மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. பூரி ஜெகநாத் கோவில்ல இருக்க மூலவர் சிலையில இருக்க கிருஷ்ணரோட இதயத்தை ஒரு மரச்சிலையில இருந்து இன்னொரு மரச்சிலைக்கு மாத்துறாங்க. 15 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி பண்ணும் போது ஒட்டுமொத்த ஊருக்குமே மின் இணைப்பை துண்டிக்கிறாங்க. எதனால இவங்க மின் இணைப்பை துண்டிக்கிறாங்க? 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிருஷ்ணரோட இதயம் இந்த மரச்சிலைக்குள்ள எப்படி இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. பூரி ஜெகநாத் கோவிலுமே நிறைய மர்மமான விஷயங்கள் இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெகன்ற வேடன் கிருஷ்ணரோட பாதத்துல அம்ப வச்சு அடிச்சிருவாரு. காந்தாரி விட்ட சாபத்தினால கிருஷ்ணர் உயிரிழந்துருவாரு. அர்ஜுனன் கிருஷ்ணரோட உடலுக்கு இறுதி சடங்கு பண்ணணும்னு சொல்லி கிருஷ்ணரோட உடலை எரிப்பாரு. அர்ஜுனன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. இப்போ ஜெகன்ற வேடன் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பாம கிருஷ்ணரோட உடலை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ கிருஷ்ணரோட உடல்ல இருக்க இதயம் மட்டும் எரியாம இருக்கும். அந்த இதயத்தை எடுத்து திருப்பி நெருப்புல போட்டு எரிப்பாரு. அந்த இதயம் நீல கலர்ல மின்னிச்சுன்னு சொல்றாங்க. அந்த இதயத்தை கையில எடுக்கும் போது அவர் கையில கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷனை அது உருவாக்கி இருக்கு. அந்த இதயத்தை ஒரு மரப்பெட்டிக்குள்ள போட்டு ஊருக்கு எடுத்துட்டு போய் கிருஷ்ணரோட இதயம்னு சொல்லி சேல்ஸ் பண்றாரு. ஆனா யாருமே இவர் சொல்றதை நம்பல. அந்த இதயத்தை ஒரு மரப்பலகையில வச்சு நதியில ஓட விட்டுறாரு. அந்த இதயம் பூரி நாட்டுக்கு போய் சேருது. அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்திரதேவ மன்னன் கைக்கு இந்த இதயம் கிடைக்குது. மக்கள் கிட்ட விசாரிக்க சொல்றாரு. அப்பதான் தெரியுது இது கிருஷ்ணரோட இதயம்னு. அந்த இதயத்துல இருந்து வர வைப்ரேஷனை தாங்குற மாதிரி ஒரு மரசிலை செஞ்சு அதுக்குள்ள இந்த இதயத்தை வச்சு பிரதிஷ்டை பண்றாங்க. இந்த இதயத்தோட பேர் தான் பிரம்ம பதார்த்தா. இந்த உலகத்துல இருக்க எல்லா கோவிலுமே ஷாலிகிராம் ஸ்டோன்லயும் கருங்கல்லையும் தான் சிலைகள் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல மட்டும் மரசிலையில சிலைகள் இருக்கு. அந்த இதயத்துல இருந்து வர வைப்ரேஷனை தாங்கணும்னு சொல்லிதான் மரசிலையை வச்சிருக்காங்க. இந்த மரசிலை கூட ரொம்ப நாளைக்கு இந்த வைப்ரேஷன் தாங்காது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை புது மரசிலை செஞ்சு அதுக்குள்ள இந்த இதயத்தை வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது தன்னோட கண்களை கட்டிப்பாங்க, கையில கிளவுஸ் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் அந்த இதயத்தை பார்க்கணும்னு சொல்லி தன்னோட கண்ணுல இருக்க துணியா ஊத்து அந்த இதயத்தை பாக்குறாரு. அந்த இதயம் வெள்ளி கலர்ல ஒரு திரவத்தை வெளியிடுதணும். அந்த இதயத்துல சக்கர மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. வெளிச்சம் பட்ட உடனே அது இயங்க ஆரம்பிச்சிடுது. அது இயங்கும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது. இந்த ஒரு விஷயத்தினாலதான் இதயத்தை மாத்தும் போது ஒட்டுமொத்த பூரி ஊருக்கே கரண்ட கட் பண்றாங்க. இதுல இருந்து வர வெள்ளி கலர்ல இருக்க திரவத்தினாலதான் அந்த உட் வந்து டேமேஜ் ஆகுது. இது பாக்கிறதுக்கு ஒரு மனிதரோட இதயம் மாதிரி இல்லன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அயன்மேன் படத்துல இருக்க ஆர்க் ரியாக்டர் அவங்க தான் வருது. அயன்மேன் செத்த பிறகு அந்த ஆர்க் ரியாக்டரை ஒரு பலகையில வச்சு தண்ணியில தள்ளி விடுவாங்க. நம்மளோட இதிகாசத்தை வச்சுதான் இந்த ஒரு படத்தை அழகா எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இயற்கையா இல்லாம செயற்கையா ஒரு இதயத்தை உருவாக்குற அளவுக்கு அந்த காலத்துல அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்தாங்க தெரியுமா? கிருஷ்ணரோட அண்ணன் பலராமர் ஒரு டெஸ்ட் பேபி தான். காந்தாரியோட 100 குழந்தைகள் ஒரு சதை பிண்டத்தை 100 குடுவைக்குள்ள பிச்சு போட்டு 100 குழந்தைகளை உருவாக்குனாங்க. துவாபர யுகத்திலே யார்கிட்டயும் இல்லாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதம் கிருஷ்ணர் கிட்ட இருந்தது. சுதர்சன சக்கரம். தமிழ் பேரரசர் ராவணன் அந்த காலத்திலே புஷ்பக விமானத்தை பயன்படுத்திருக்காரு. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்மளோட அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க. கிருஷ்ணரோட இதயமும் இத மாதிரி இயற்கையான ஒண்ணா இல்லாம செயற்கையான ஒண்ணா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பூரி ஜெகநாத் கோவில்ல இன்னும் நிறைய மர்மமான விஷயங்கள் இன்னை வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கோவில் மேல இருக்க சுதர்சன சக்கரம் எந்த திசையில இருந்து பார்த்தாலும் நமக்கு நேரா தான் தெரியும். பறவைகள் இந்த கோவில்ல அமரவே அமராது. இந்த கோவில் கோபுரத்து மேல இருக்க கொடி காத்தடிக்கிறதுக்கு எதிர் திசையில தான் பறக்கும். இந்த கோவிலோட நெல் கீழே விழவே விழாது. கோவில் பக்கத்திலே கடல் இருந்தாலுமே அங்க இருக்க அலைகள் சவுண்ட் கோவிலுக்குள்ள சுத்தமா கேட்கவே கேட்காது. இந்த கோவில பிரசாதம் செய்யறதுக்கு 5 பானை அடுக்கி வச்சு செய்வாங்க. எப்பவுமே கீழே இருக்க பானை தானே ஃபர்ஸ்ட் வேகணும். ஆனா இங்க மேல இருக்க பானை ஃபர்ஸ்ட் வேகும். அதுக்கப்புறம் 2வது, அதுக்கப்புறம் 3வது. ஆராய்ச்சியாளர்களை குழம்பி போயிருக்காங்க. இங்க நடக்கிற உலக புகழ் பெற்ற ரத யாத்திரை பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கும். பூரி ஜெகநாதரோட தேரோட ஹைட் 45 அடி உயரம், 16 சக்கரங்களை கொண்டது. அதே மாதிரி பலராமரோட தேரு 43 அடி உயரம், 14 சக்கரங்களை கொண்டது. சுபத்திரையோட தேரு 12 சக்கரங்களை கொண்டது, 42 அடி உயரம். ஃபர்ஸ்ட் பலராமரோட தேர் போகும், அதுக்கப்புறமா சுபத்திரையோட தேரு, அதுக்கப்புறம் தான் பூரி ஜெகநாதரோட தேரு, அதாவது கிருஷ்ணரோட தேரு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தேரை ஒவ்வொரு வாட்டியுமே புதுசா செய்யறாங்க. இதற்காகவே பாரம்பரியமா தசபலா மாநிலத்துல இருக்க தச்சர்களை கொண்டுதான் இந்த தேரை உருவாக்குறாங்க. இந்த ரத யாத்திரை அப்போ நாடு முழுவதும் இருக்க லட்சக்கணக்கான பக்தர்களை நம்மளால இங்க பார்க்க முடியும். இந்த பிரம்மாண்டத்தை பாக்குறதுக்கு கண்ணே பார்த்தாது. பூரி ஜெகநாத் கோவில்ல கிருஷ்ணரோட இதயத்தை பத்தின செய்திகள் வெளியே கசிறத அவங்க விரும்பல. ஏன்னா அந்த கோவில்ல அவங்க கிருஷ்ணரோட இதயத்தை பாதுகாக்கிறாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு. கிருஷ்ணரோட இதயம் யாரோட வருகைக்காக இன்னும் துடிச்சிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.